நீ ஹோட்டல்ல ரூம் போடுறவந்தாயா? உன் பொண்டாட்டி அடுத்தவன புருஷன்னு டிவில இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கா. நீங்க பேனாவை கையில புடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஓடி போன உத்தமின்னு ஒரு கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். ஏய், ஓடி போனவ உத்தமி இல்லையா, உன் தர்ம பத்னி. நடிக்க போனவ அப்படியே போயிடுவேன்னு நினைச்சிட்டீங்களா? வந்துட்டயா, உங்க எல்லாரையும் தீர்த்து கட்டத்துக்காக வந்திருக்கேன். நான் சொல்றது கேளு, இது உன் கையில காலா நினைச்சுக்க. சைஸும் அந்த மாதிரி தான் இருக்கு. நான் சொல்றது கேளுமா. நீங்க சொல்றது நான் ஏன் கேட்கணும்? ஒரே வெட்டு. சீவலப்பேரி பாண்டிமா, நடந்த பிளாஷ்பேக் என்னன்னு நான் சொல்றேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் அருவாமனையால அவரைக்காய விட்டுறதா இல்ல உன் அவரை காயப்படுத்துறான்றத முடிவு பண்ணி நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் விசுவுடைய மாமா கும்பமேளாவுக்கு போன இடத்துல கும்பல நசுங்கி செத்து போயிட்டார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இது விசுவும் அவனுடைய பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ்றாங்களான்னு செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய மேனேஜர் குடுமிநாதனும் அவருடைய பொண்ணு மொட்டை நாயகியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்ன பண்றது, அவங்க வந்த நேரத்துல நீ இங்க இல்லையே. அதனால அந்த 30 லட்சம் ரூபாய் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்ற நல்ல இடத்துல என்னுடைய பொண்டாட்டிய உன் புருஷனுடைய பொண்டாட்டியா உன் இடத்துல நடிக்க வச்சம்பா, நடிக்க வச்ச. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சோதனைகள் வேதனைகள். அதுல ஒண்ணுதான் அந்த டிவி பேட்டி. இதை நீ நம்பினேனா அருவாமனை கீழே போடு, இல்லடா இங்க எல்லாரும் கெடுத்துறியாதோ போடு. இதுதான் நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு. இப்பதாங்க எனக்கு எல்லாமே புரியுது. உங்க பேச்ச கேட்காம போனதுக்கு எனக்கு நல்ல பாடம் கிடைச்சிருச்சு. பரவாயில்லமா, பரவாயில்ல. நீ இப்பவாவது திருந்தியே. ரொம்ப ஓவர்டா டேய். என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இது போதுமா, இது போதும். 30 லட்சம் இல்லடா, 3 கோடி கொடுத்தாலும் இனிமே எனக்கு வேணாம்டா. ஆனா எனக்கு வேணுமே. ஏமா? நான் சேட்டுக்கிட்ட கையெழுத்து போட்டு 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன். அது கொடுத்தாதானே என்ன விடுவான். அதானே பார்த்தேன். பின்ன என்னடா, இந்த மாதிரி பொண்டாட்டிங்க திடீர்னு நம்ம கால்ல விடுறாளுன்னா அதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு அர்த்தம்ல. அப்ப பணம் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம எல்லாரும் இந்த டிராமாவை கண்டினியூ பண்றோம். ஓகே ஓகே. என்னடா இதெல்லாம்? ராமா ஆமா ஆமா. வேட்டி வேட்டி பொம்பளைங்க. டேய், நீ என்ன நாடகம் போட்டாலும் சரி, என்ன மட்டும் ஏமாத்தவே முடியாது. என்ன சார் நீங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? நீங்க போடுற நாடகத்துக்கு எங்களுக்கு பாஸ் வாங்கி கொடுங்க. நாங்க முன்ரோல உட்கார்ந்துகிட்டு ஜம்முன்னு பார்க்கணும். அதான் தினம் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. தினைக்குமா? இல்ல, இந்த உலகம்ன்ற மேடையில வாழ்க்கைன்ற நாடகம் நடக்குது இல்லையா, அதை சொல்றான். என்னடா இன்னைக்கு இப்படி வந்து விழுது உனக்கு? தம்பி, உனக்கு சேர வேண்டிய 30 லட்சத்தை வர வெள்ளிக்கிழமை கொடுக்கறதா நான் சந்தோஷம். நீங்க சொன்ன குடுமி முட்டை இவங்க தானா? குடுமி குயட்டா தான் இருக்குது, முட்டை தான் பாடா படுத்துது. யார் இந்த பிகர்? ஓய், பிகர் கிகர்னா எகிரிடும் டாப். அதான் டாப் ஆல்ரெடி எகிரி இருக்கே. இது யார் இந்த பொண்ணு? இவங்க தான் சார் என்னுடைய, அதாவது என்னோட சிஸ்டர். உன்னோட சிஸ்டரா? ஆமாடா. ஆமாமா, இவரோட சிஸ்டரே தான். சிஸ்டரே தான். அப்படிதான் என்னோட நாத்தனார். ஒண்ணு. ஏய் மொட்டை, இது பாரு, எங்க அண்ணனுக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. நாத்தனாரு கொத்தனாருன்னு சொன்ன ஒரே குத்து போடி. அப்ப நாங்க வரோம். வாங்க வாங்க பாப்பலாம். வாங்க. என்ன என்ன ஜோடி மாறிடுச்சு, ஜோடி மாறிடுச்சு. சிஸ்டர் வாமா. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளர்ந்து. வாங்க சிஸ்டர் போலாம். இல்லைங்க, அது அவன் சிஸ்டர் வந்து என்னோட சிஸ்டர், என்னோட சிஸ்டர் அவனோட. ஐயோ, எனக்கே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. இந்த குடுமி, நீ எனக்கு என்ன உறவு? உங்க அம்மா ஏன் மூலமா உன்னை பெத்தா, அப்ப என்ன உறவு? சகல பாடி. கீழ் பாகத்துக்கு போய் உன் கபாலத்துக்கு கரண்ட் வைப்போம். நான் ஒரு கை கொடுத்து தள்ளட்டுமா? யோ, யானை மாதிரி இருக்கும், எங்களாலே இந்த வண்டியை தள்ள முடியல. நீ வெள்ளை குரங்கு மாதிரி இருக்க, உன்னால இந்த வண்டியை தள்ள முடியுமாயா? இத பாருப்பா, யானை மரத்தை உடைக்கு, பேப்பரை கிழிக்குமா, ஆனா குரங்கு அப்படி இல்ல, கர்ற கரடு கிழிக்கு. இப்ப பாரு, இப்ப தள்ளுகையா. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு பாத்தியா? தலைவரா, ஏன்னா வீதிக்கு வீதிக்கு எல்லாத்தையும் தலைவராக்குறீங்க. நீங்க 4 இடம் சுத்துறவங்க. இது என் பையன். இந்த பையன் எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இவருதான் எங்க தலைவர். எங்க தலைவரோட அப்பாவா நீங்க? இந்த தருதல தலைவன் ஆயிட்டானா? இவன் எங்க இருக்கா இப்போ? ஏறுங்க வண்டியில, தலைவர் இருக்கிற இடத்துக்கு போவோம். ஓடுகின்ற என்னையே.
வண்டி நிறுத்துங்க. பாட்டா கேக்குது, இறங்கி கீழே. ஏன்டா எல்லாரும் வண்டியில இருந்து தள்ளி விட்டீங்க? இருக்கிற பணத்தெல்லாம் குடியா. பணத்தை கொடுக்கறதா? என் பையனை தலைவன் நீங்க எல்லாம் தொண்டை நீங்க. தொண்டையில கத்திய வச்ச உன் உள்நாக்கு வெளியே வந்துடும். மரியாதையா பணத்தை எடு. ஏண்டா கல்லெல்லாம் எடுத்து வேன் போறதுக்கு ஏற்பாடு பண்ண என் தலையிலேயே கல்ல தூக்கி போடுறீங்களேடா. நீ பணத்தோட சுத்துறது தெரிஞ்சுதா இந்த ஏற்பாடுலாம் பண்ணோம். குடியா பணத்தை. நான் பையில எல்லாம் பணம் வைக்கிறது இல்லைங்க, பாக்கெட்ல எப்பவுமே பணம் வைக்கிறது இல்லைங்க, கோமணத்துல கூட எப்பவும் வைக்க மாட்டேன். அங்கதான்டா பணம் இருக்கு. டேய் இங்க இருக்கா பணம், வாங்கடா போலாம். பட்டத்துல பையில பணத்தை வச்சா அடிச்சிருவானுன்னு கோமணத்துல வச்சேன். மகனே உன்னால பணமும் போச்சு கோமணமும் போச்சுடா. கடவுளே, இவ்வளவு நாள் ஆணவக்காரியா இருந்தேன்னு நல்லவளா மாத்திட்டேன். அதுக்காக நான் அங்க பிரதர்ஷனம் செய்யறேன். கடவுளே, என் பொண்டாட்டி மீனா திருந்தி வந்துட்டா. அங்க பிரதர்ஷனம் செய்யறதா வேண்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவ திருந்தி வந்துட்டா. என் பிரார்த்தனை நிறைவேற்றுறேன்ப்பா. கடவுளே, ஒல்லியா இருந்த என்ன குண்டா மாத்தணும்னு வேண்டிக்கிட்டேன். என் பிரார்த்தனை நீ நிறைவேத்திட்ட. அதுக்காக நான் அங்க பிரதர்ஷனம் பண்றேன். அச்சச்சோ, எனக்கு ஏண்டா இவ்வளவு பெரிய லாரி எதிர்த்தாப்புல வந்து சொல்ல மாட்டீங்களா? முழிக்கிறது பாரு, போங்கடா. அச்சச்சோ, எனக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அந்த அம்மா மேல ஏறி இறங்கிட்டாங்க. பெருமாளே, நல்லவேளை கால் மேல ஏறி காலோட போச்சு. உடம்பு மேல ஏறி இருந்தா என்ன ஆயிருக்குங்க? ஒண்ணும் ஆயிருக்காது. அப்படியே ஆனாலும் நீ தான் தடவை கொடுத்து சரி பண்ணிடு. ஐயோ, அட பாவி மக்கா, அட பாவி மக்கா, ஆண்டி சென்டிமெண்ட். இந்த கோலத்துல நம்மள அந்த மொட்டை பாத்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகுன்ற? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெரியும். எப்படி சொல்ற? அதோ பாத்துட்டு போறா. இருடி, இரு, மாத்தி கொடுக்கறேன். பாத்துட்டா? என்னங்க இது, தனியா பேசலாம்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டு புல்ல சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஆஹா, மேலே பார்க்காதே, கீழே பார்க்காதே, சைடுல பார்க்காதே, முன்னே பார்க்காதே, பின்னே பார்க்காதே, உன்னே பார், உன் உள்ளே பார். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? திடீர்னு என்னென்னவோ பேசுறீங்க, கண்ணு வேற குத்திட்டீங்க. சாரி சண்முகம், படையப்பா படத்துக்கு அப்புறம் ரஜினி சாருக்கு அடுத்த படம் வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கேப்? எதுக்கு? ஏன்னா என்னுடைய கதைக்காக அவர் வெயிட்டிங். நேத்து போனேன், கதையை சொன்னேன், ஓகே சொல்லிட்டாரு. ஐயோ, என்ன டைட்டில் தெரியுமா? ஒண்டி புலி. அப்படின்னா சோலோ டைகர். அந்த படத்துல ரஜினி சார் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு டயலாக் தேவைப்பட்டுச்சு. அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு கிடைச்சு போச்சு. இது எழுதி வச்சுக்கிறேன். மேலே பார், மேல பக்கத்து, கீழே பக்கத்து, சைடுல பக்கத்து, முன்ன பக்கத்து, பின்ன பக்கத்து, ஒன்னு பார், ஒன்னுள்ளே பார். ஆஹா, கேட்ட உடனே கேட்ச் பண்ணிட்டியே. தாய் குலங்களுக்கும் என்னுடைய டயலாக் அப்பீல் ஆகும் போல தெரியுது. சூப்பர், எழுதி வச்சுக்கிறேன். என்னங்க இங்க வந்து இதுதானா? நம்ம பக்கத்து வீட்டு மாமா மாமியை எப்படி எல்லாம் கொஞ்சம் தெரியுமா? நானும் கொஞ்சம் ரெடி. ஆனா அந்த மாமா ஒத்துக்குவாரா? சும்மா சொன்னடா. எல்லாரும் பாக்குறாங்க. அங்கே பார்க்காதே, இங்கே பா. இங்க பாரு பெருமாளே, இங்க பார். ஐயோ, அட பாவி மக்கா, அட பாவி மக்கா. அங்க என்னடானா இவ புருஷன் உங்க சிஸ்டரோட லவ் சுட்டிட்டு இருக்கறா. இங்க என்னடானா அவ பொண்டாட்டி கூட நீங்க லவ் சுட்டிட்டு இருக்கீங்க. இது நியாயமா பெருமாளே? அநியாயம் தெரியுதுல்ல? முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஐயோ, தாலி கட்டனவனும் சரியில்லை, தாலி கட்டாதவளும் சரியில்லை, கல்யாணம் ஆகாதவனும் சரியில்லை, கல்யாணம் ஆனவனும் சரியில்லை. சூப்பர் டயலாக். இன்னைக்கு திருட மாட்டிக்கிட்டான். திருடங்கிறவன் யாரு? திருடனவன் தான் திருடன். இல்ல, மாட்டிக்கிறவன் தான் திருடன். ஜூட். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.